ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடவுள் மீது ஆணையிட வேண்டாம். மண்ணுலகின் மீது ஆணையிடுவது அவருடைய கால்மனையை நாம் ஆணையிடுவதற்கு சமம். விண்ணுலகின் மீது நாம் ஆணையிடுகின்ற பொழுது அவருடைய தலைமனைக்கு சமமாகும். அதனால் நாம் கடவுள் மீது ஆணையிடாமல் இருக்க முயற்சி செய்வோம். கிறிஸ்து இயேசுவின் மிகவும் பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 10வது வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமை நாம் என்றிருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு நிகழ்வு வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற பேரன்பே அவரோடு நம்மை ஒப்புரவாக்குகிறது. எவ்வாறெனில், நாம் பாவங்கள் செய்த போதும் அவரை விட்டு விலகி சென்ற போதும் அவருடைய இரத்தத்தினால், அவருடைய மரணத்தினால் நம்மீது அன்பு கொண்டு அவருடைய பேரன்பினால் அவர் நம்மை தந்தை கடவுளோடு ஒப்புரவாக்கினார். அந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஒப்புரவில் நாம் இணைய வேண்டுமானால் நாமும் அந்த அன்பை, கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக மத்தேயு நற்செய்தியிலே நாம் ஆணையிட வேண்டாம் என்று ஆண்டவர் நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். நீங்கள் ஆணையிட்டால், மண்ணுலகின் மீது ஆணையிட்டால் ஆண்டவருடைய பாதம் இருக்கின்ற இடம் கால்மனைக்கு அது சமமாகும். நீங்கள் விண்ணுலகின் மீது ஆணையிட்டால் அவருடைய கிரீடம் இருக்கின்ற இடம். ஆக நீங்கள் இரண்டு மீதும் ஆணையிடவே வேண்டாம். ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். ஏனென்றால் அதற்கு மேல் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடையதல்ல, அது சாத்தானிடமிருந்து வருகிறது. எனவே எப்பொழுதுமே நம்முடைய பேச்சிலே நாம் தெளிவாக இருப்போம். தேவைக்கேற்ப பேசுவோம், தேவைப்பட்டால் பேசுவோம். அந்த தேவை இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக மட்டுமே இருக்கட்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் வாழ்வு பெறுவோம். இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற பொழுது நாம் வளருவோம். அந்த அன்பிலே நாம் தொடர்ந்து வாழ தேவையான ஆசிரியர் கேட்டு ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.